நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜூலை மாதத்துல நம்ம தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜூலை மாசம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மாசம். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஆல்ரெடி இருக்கிற செடிகள் போக, இப்ப ஆடிப்பட்டத்துக்காக நாம வந்து நிறைய செடிகள நடப்போறோம். விதைகள போடப் போறோம். அந்த மாதிரி விதைகளையும் போட்டு, இந்த கன்றுகள உண்டாக்கி, செடிகள நடணும். அந்த விதத்துல பார்க்க போனா, எங்க தோட்டத்துல நாங்க ஆல்ரெடி இருக்கிற செடிகள பத்தி முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி விதைகள் போட்டு, என்னென்ன செடிகள் நட்டுருக்கோம், இன்னும் என்னென்ன செடிகள் நட வேண்டி இருக்கு, அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கலாம் வாங்க. எங்க தோட்டத்திலயும் இந்த டிராகன் ஃப்ரூட் அருமையா காய்ச்சிருக்கு பாருங்க. மொத்தம் வந்து இங்க 4 பழம் இருக்கு. இது 2 காய் இங்க. இங்க பாருங்க. இது ஒரு காய். அங்கே ஒரு காய். இங்கே ஒரு காய் இருக்கு. மொத்தம் 3 காயும் ஒரு பழமும் எங்கள் வீட்டில் வந்திருக்கு. இது ஒரே செடியில் 3 பழம் வந்திருக்கு. இப்போ எங்கள் வீட்லேயும் ட்ராகன் ஃப்ரூட் பழுக்குமா வருமா அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழியாக சக்ஸஸ் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜூலை மாதத்துலேயும் எவ்வளோ புடலங்காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 காய் இருக்குது. இங்கே வாங்க, இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது பாருங்கள். இந்த காய் இன்னும் நிறையா காய்களும் இருக்கு. வெள்ளை கலர் புடலங்காயும் நிறையா காய்ச்சிருந்ததுங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த குரங்கு பட்டாளம் ஒன்று வந்து ஒரு 10-15 புடலங்காயை பறித்து கீழே வீடு ஃபுல்லாக அப்படியே அபிஷேகம் பண்ணி விட்டுட்டு போயிருச்சு. இங்கே பாருங்கள், இது அத்திப்பழம். இப்போ புதுசாக துளிர் விட்டு காய்கள் வந்துக்கிட்டு இருக்குது. காந்தாரி மிளகா செடி, வானம் பார்த்த மிளகா, ஒரே செடியில் எவ்வளோ மிளகா இருக்குது பாருங்கள். அதில் பாதி மிளகா பழுக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பக்கத்திலே இன்னொரு செடி. மொத்தம் 3 செடி இருக்குது வீட்டில். 3 செடியும் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது, பழங்களும் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் 3ஆவது செடி. எவ்வளோ ஒரு செடியில் எவ்வளோ நூற்றுக்கணக்கான காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப காரம் இந்த மிளகா. சட்னின்னா 2 மிளகா வச்சா போகிறோம். இங்கே பாருங்கள், தர்பூசணி ஒரு கவரில் கட்டி விட்ருக்கேன். இங்கே எங்கள் வீட்டிலங்க இந்த பாருங்கள், குரங்கு, அணில், பெருச்சாளி தொல்லை தாங்க முடியலங்க. அப்படியே எனக்கு மனசே வெறுத்து போகுது. இங்கே பாருங்கள், பாதி கடிச்சு வச்சுருக்கு பாருங்கள். ஆனாலும் கூட நான் இதை வந்து ஒரு பாலித்தீன் பேக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கேன். இது பெரிய காய். இதுக்குள்ளே 2 சின்ன பிஞ்சு இருக்குது, இதையும் கட்டி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம் எதையுமே விட மாட்டேங்குதுங்க. கத்திரிக்காயை கூட கடிச்சு தூக்கி போட்டுட்டு போகுது. பச்சை கலர் காராமணி எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்கள் தோட்டத்தில். இந்த தடவை தோட்டம் பரவாயில்ல. நான் கூடவே இருந்து பராமரிக்கிறதுனால இதெல்லாமே தைப்பட்டத்துக்கு போட்டது இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. போன வருஷம்லாம் நான் அடிக்கடி வெளியூர் போயிடுவேன், அதனால் தோட்டம் சரியாக பார்க்க முடியல. இப்போ வந்து இங்கே இருக்கேன், வெளியூர் போகிறதில்ல. அதனால் தோட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இங்கேயும் காராமணி நிறையா காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பொரியலுக்கு வேண்டிய காய்கள் எங்களுக்கு கிடச்சி போகுது. பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ செழிப்பமாக எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். இது க்ரோ பேக்கில், இது கீரை பேக்கு தான். இதில் இருக்க கீரையெல்லாம் பறித்தாலே இந்த கீரை மட்டுமே ஒரு நாளைக்கு சமையலுக்கு போகிறோம். சிகப்பு பொன்னாங்கண்ணி நல்லா சத்து மிகுந்த கீரை, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மஞ்சள் செடி. பொங்கலுக்கு பறித்ததுக்கப்புறம் அந்த கிழங்கை நட்டு வச்சோம். இவ்வளோ செடிகள் வந்துருச்சு பாருங்கள் மஞ்சள். இங்கேயும் ஆடிப்பட்டத்துக்காக மஞ்சள் நட்டிருக்கோம் பாருங்கள். மஞ்சள், கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இஞ்சி, இன்சுலின் செடி, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லெமன் கிராஸ் பாருங்கள், லெமன் கிராஸ் செடி. இது எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ தான் நட்டோம் ஆடிப்பட்டத்துக்காக. எல்லாமே நல்லா செழிப்புமாக வந்துக்கிட்டு இருக்கு. வெற்றிலை வள்ளிக்கிழங்கு நட்டது பாருங்கள், கொடி எவ்வளோ நல்லா ஆரோக்கியமாக போய் பந்தலை பிடிச்சிருச்சு, பந்தலுக்கு மேலே ஏறிடுச்சு. தைப்பட்டத்துக்கு போட்ட வெண்டைக்காய் இன்னும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது, சிகப்பு வெண்டைக்காய். இங்கே ஒரு செடி இருக்குது, இன்னும் 3 செடி இருக்குது. எல்லாமே காய்ப்பில் தான் இருக்குது.
எல்லாம் சிகப்பு வெண்டைக்காய் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. கரும்பு செடியும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது கரும்புக்கு பக்கத்திலே இங்கே பாருங்கள், அடியில் போகலாம் நம்ம. இங்கே பாருங்கள், வாட்டர் ஆப்பிள் எவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். பழமாயிடுச்சு வாட்டர் ஆப்பிள். இங்கே சேப்பங்கிழங்கு செடிங்கள் வச்சுருக்கோம், நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு முள்ளு சீத்தா காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதுதான் அபூர்வமானது. கொத்து கொத்தா சாத்துக்குடி ஒரே மரத்தில் 30 காய்க்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கொத்தில் 4 காய் இருக்குது. எவ்வளவு சாத்துக்குடி காய்ச்சிருக்கு பாருங்கள். மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கோம். ஆனால் இது 50 லிட்டர் தொட்டி. எவ்வளவு காய்கள் இருக்குது பாருங்கள். கோவக்காயெல்லாம் அப்படியே வரிசை கட்டி நிற்கிது. கோவக்காய் இப்போ நல்ல காய்ப்பு. மாமரம் கவாத்து பண்ணதுக்கப்புறம் துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது துளிர்கள் எல்லாம். சின்ன சின்ன துளிர்களும் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். டேபிள் ஆரஞ்சு இப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள். பிஞ்சுகள் எவ்வளோ பிஞ்சு இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. தைப்பட்டத்துக்கு போட்ட கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய்ங்களை பாருங்கள். இந்த கத்திரிக்காய் மட்டும் எங்கள் வீட்டில் குறையவே இல்லைங்க. அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வாரத்தில் 3 நாளைக்கு கத்திரிக்காய் பதார்த்தம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆடிப்பட்ட நடவு இனிதே ஆரம்பம் ஆகுறது. இங்கே பாருங்கள், நான் கையில் வச்சுருக்கிறது வந்து தம்பட்டை அவரை செடி. 4 செடி இருக்குது. இந்த 4 செடியும் இந்த 2 தொட்டியில் நட்டுருவோம். இங்கே இருக்க ஒரு பெரிய க்ரோ பேக் இருக்குது பாருங்கள், 18. இங்கே ஒரு சின்ன பக்கெட் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மீடியம் சைஸ் பக்கெட்டு தான், 20 லிட்டர்ஸ். இதில் ஒவ்வொன்றிலையும் 2 நட்டுடலாம். தம்பட்டை அவரை தொட்டியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ வேர் விட்டுருச்சு. இதுக்கு மேலேயும் நடாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேர் போய் வளர்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் இப்போ இதை நட்டுக்குவோம். இந்த 4 செடியிலேருந்து 2 செடியை பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 செடியையும் இந்த க்ரோ பேக்கில் நட்டுக்குவோம். கொஞ்சம் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு நடுவோம். அப்போ தான் அந்த வேர் ஓடுறதுக்கு வசதியாக இருக்கும். நட்டாச்சு. இப்படி இலைகளை செப்பரேட் பண்ணி விட்டுட்டு மண்ணை தட்டி விட்டுடலாம். எல்லாமே உரங்கள் எல்லாம் தயார் பண்ணி போட்டு எல்லாம் ரெடியாக இருந்துக்குது. அதனால தான் இப்போ நாம் உடனடியாக இதை நட்டுட்டோம். இந்த 2 செடியையும் இந்த பக்கெட்டில் நடலாம். இது கொஞ்சம் ஆழத்தில் நடணும். இந்த செடி ஒரு செடி பெருசாக வளர்ந்துருச்சு, காற்றுல ஆடுது. வச்சாச்சு, மண் போட்டுக்கலாம். நட்டாச்சுங்க. இப்போ நட்டதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி செடி அவரை, செடி கோழி அவரை, அப்புறம் வந்துட்டு செடி பீன்ஸு எல்லாம் இப்போ நட்டுடலாங்க. பிஞ்சு வெள்ளரி போட்டு 2 தொட்டியில் நட்டுருக்கோம். பிஞ்சு வெள்ளரி போட்டு இங்கே பாருங்கள், இங்கே வளர்ந்துருக்கு, கொடியில் ஏற்றி விட்ருக்கோம். இது பட்டர் பீன்ஸ் நட்டுருக்கோம். இங்கே பாவக்காய் செடி இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. மூக்குத்தி அவரையும் நட்டாச்சு. மெழுகு பீர்க்கன் மெதுவாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது வெண்டைக்காய் நாற்று. இதில் 2 விதமான வெண்டைக்காய் செடிங்க இருக்குது, கண்ணுங்க. அதாவது நாட்டு வெண்டைக்காய், அப்புறம் சிகப்பு வெண்டைக்காய் 2 இருக்குது. இது பாருங்கள், வந்து பறித்து நடுற லெவலுக்கு வந்துருச்சு. இதை நாளைக்கு நட்டுருவேன் நான். நாற்றங்காலில் இருக்கிற விதைகள் எல்லாம் நல்லா எவ்வளவு செழிப்பாக நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே இருக்க 2ம் தக்காளி. இது வந்து சிகப்பு தக்காளி, இது நாட்டு தக்காளி. இந்த 1, 2, 3, 4 இந்த 4மே வந்து
கத்திரிக்காய் செடிங்க. 4 விதமான கத்திரிக்காய் போட்டிருக்கோம். அதாவது கொத்து கத்திரி, மணப்பாறை கத்திரி, பிளாக் பியூட்டி, அப்புறம் வந்துட்டு முள்ளு கத்திரி 4 விதமான கத்திரி போட்டிருக்கோம். இது வந்து யானை தந்த வெண்டை 2 செடி தான் முளைச்சி வந்திருக்கு. இது மதனப்பள்ளி தக்காளி, இது வந்து மிளகா செடி, பஜ்ஜி மிளகா, இது வந்து கேப்சிகம் போட்டிருக்கோம். இவ்வளவு செடியும் இன்னும் வளர்ந்து வரணும். வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நடணும். இன்னும் எப்படியும் ஒரு 10-15 நாள் ஆகும் இது நடுறதுக்கு. எப்போதும் போல செடிகள் நல்லா வளமையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஜூலை மாசத்துல நம்ம தோட்டத்துல இருக்கிறது. இது மாடி தோட்டம் மட்டும்தான் இப்ப நாம பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, ஒரு முள்ளு சீத்தா காய் இந்த இடத்துல தெரியுது. ஆக எல்லாமே சந்தோஷம்தான். இந்த டிராகன் ஃப்ரூட்டு செடியும் நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கு. சீக்கிரமே காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.